எடப்பாடியின் மாஸ்டர் திட்டம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் மிக மும்புறமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காண்டி தான் அவசரமாக செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே போல திமுகவிற்கும் எதிராக கடன்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது 2024 தேர்தலில் யார் யார் சரிவர வேலை செய்யவில்லையோ அவருடைய பதவிகளை புறம் பறிப்பதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி இறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலுமே 2026 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்திலே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஏகப்பட்ட வேலைகளை இப்போதிருந்தே ஆரம்பிக்க இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிலுமே அதிமுக சார்பில் நேற்று தினம் அவசர செயற்குழு கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பிலே பேட்டி அளித்திருக்கிறார். அப்போது அவர் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் உள்ளாட்சி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதை முறியடிப்பதற்காகவும் அதே போல அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை மறுபடியும் அதிமுகவிற்கு திரும்ப வரவேற்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ ஒரு புறத்திலே சசிகலா அம்மையார் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சுற்றுப்பயணம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறத்திலே பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுமே தமிழகம் முழுவதுமே மிக விரைவாகவே சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலுமே சமீபத்தில் வெளியாகி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சொல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய புதிய மாஸ்டர் திட்டமானது இங்கேதான் வேலை செய்ய ஆரம்பித்தது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகம் முழுவதுமே வாக்கு சேரக்கூடிய அந்த வேலையில இறங்கினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே பாணியை தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போ ஒரு முறை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமும், அடுத்த வருடங்களில் ஒரு முறையும், அதே போல தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு முறையும், இந்த மாதிரி 3 முறை தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடங்களில் அதிமுக வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, எந்தெந்த இடங்களில் அதிமுக சரிவர வேலை செய்யவில்லை, எந்தெந்த இடத்தில் ஆட்களை மாற்றலாம் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவலையும் தற்போது மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது அதிமுக தலைமையின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அதே போல எடப்பாடி பழனிசாமி இருவருமே இணைந்து போடப்பட்ட மாவட்ட செயலாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளரை மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகள் புறம் அதிமுகவில் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.